சங்கீதம் 40:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆவியானவர் நம்மளோடு கூட இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்பது மிக குறைவான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் சொல்லும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே என் பிரச்சனையில விடுதலை இல்லாம இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் எதிர்காலம் இப்படிதான் இருக்குமா, நான் இப்படிதான் வாழ்வேனா, நான் சூழ்நிலை இப்படிதான் இப்படி இருக்குமா, என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்களா, ஒரு காலம் ஒரு நாளும் ஒரு மனமாற்றம் வராதா, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய பிரச்சனை மாறாதா, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறாதா, அவர்கள் உயர மாட்டார்களா, அவர்கள் மேன்மைக்குள்ள கடந்து வர மாட்டார்களா, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, அவர்களுக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதம் அவர்களுக்கு வராதா என்று சொல்லி பல வேளைகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மாம்சத்துல நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் அது மோசமான நிலையில கிடக்கிறது. ஆகையால கர்த்தருக்காக காத்திருந்து பார், அவர் உன் பக்கமாய் சாய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.